ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? நிலா ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. நிலா சொல்கிறாங்க, என்ன யாரையும் காணுன்னு. நடேசன் பாட்டு பாடிட்டு டீ போட்டுட்டு இருக்காங்க. அப்போ கிச்சன்லேருந்து ஒரு சத்தம். உடனே நிலா போயிட்டு, என்னாச்சு அங்கிள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நடேசன் அதுக்கு, ஒன்றும் இல்லைம்மா, டீ போட்டுட்டு இருந்தேன், நானே உனக்கு போட்டு உன் ரூமுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே நீயே வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த டீ எடுத்துக்கோ, இந்த பக்கோடாவையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க நடேசன். நிலா அதுக்கு ஷாக் ஆகி, பாருடா, இது வரைக்கும் கிச்சனை பக்கமே வராத ஒரு ஆள் இப்போ டீ வர போட்டு எனக்கு வர கொடுக்குறாருன்றது சொல்கிறாங்க. அப்போ டீ குடிச்சிட்டு இருக்கும்போது நடேசன் நிலா கையில் அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன அது எப்படி ஆச்சுன்னு கேட்குறாங்க. வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்ட அங்கிள், லேசான காயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. நடேசன் உடனே எண்ணெய் வச்சு விடுறாங்க நிலாக்கு. அதுக்கப்புறம் நீ ஒரு நல்ல வண்டி வாங்குற வரைக்கும் நீ பஸ்லேயே போகணுன்னு சொல்கிறாங்க நடேசன். சரிங்க அங்கிள் சொல்கிறாங்க நிலா. வாசலில் நடேசன், பாண்டி, பல்லவன், சோழன் எல்லாரும் உக்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சோழன் சொல்கிறான், பசிக்கிறதுனா இந்த அண்ணன் வர எங்கே போனாங்கன்னே தெரில அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்கான். அதுக்கு பாண்டி, எப்படிடா உனக்கு பசி எடுத்துகிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. அதுக்கு சோழன் கோவம் வந்து, டே மனுஷன்னா வேலை வேலைக்கு பசிக்குண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போகிறத பார்த்துட்டு பல்லவன் ஓடி போயிட்டு உள்ளே இருந்த ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு வந்து கொடுக்குறான். அண்ணன் வர வரைக்கும் இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறான். சேரன் ஒரு வழியாக ஃபுட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ சோழனும் பல்லவனும் ரொம்ப கலாய்க்கிறாங்க. என்னென்னா ஃபங்க்ஷனில் ரொம்ப கூட்டமான்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. டே சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்கிறான் சேரன். உடனே பல்லவன், அண்ணி கார்த்திக் வர பர்த்டே ஃபங்க்ஷன்னு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நிலா, சீக்கிரம் போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே எல்லாரும் போயிடுறாங்க. சோழன், எங்கெங்கே அடிபட்டுச்சு காயத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா, அவ்வளோ பெரிய அடியெல்லாம் இல்லைங்க, பைக்லேருந்து கீழே விழுந்துட்டேன், லேசான அடி தான், 2 நாள் அப்படியே விட்டால் சரியாயிடும் அப்படி சொல்கிறாங்க. உடனே சோழன், நல்லா அடிபட்டிருக்கு போலங்க, ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்கிறாங்க. சோழன் பாண்டிக்கிட்ட, செகண்ட்லேன்னு ஏதாச்சும் கார் வந்தால் சொல்லுடா வாங்கிடலான்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் நடேசனில் லாரி வாங்கலான்னு சொல்கிறதும். சேரன், இதுக்கப்புறம் நிலா நீ 2 வீலர்லாம் போகாதம்மா சொல்கிறான். சோழன், இதுக்கப்புறம் நீயே கூட்டிகிட்டு போடா, கூட்டிகிட்டு வந்து விடுடான்னு சொல்கிறான் சேரன். நிலா ரூமுக்கு போயிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. நடேசன், சேரன், பாண்டி, சோழன் கேர் பண்ணிக்கிறது அதெல்லாமே பார்த்து யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ளே நினச்சி, இவங்க எல்லாம் அக்கறைப்படுறதை பார்த்து நிலாவின் மனம் மாறுமான்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம்.